வணக்கம், வெல்கம் பேக் டு கண்மணி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது பாசுந்தி செய்யறதுக்கு ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆகும். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். பாசுந்தி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய பேனில் நான் 1.5 லிட்டர் திக்கான பால் எடுத்திருக்கேன். பாசுந்தி செய்யறதுக்கு எப்போவும் திக்கான பாலையே எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றின பாலோ இல்லைனா ஸ்கிம்டு மில்க்கோ யூஸ் பண்ணிங்கன்னா பாசுந்தி திக்காக க்ரீமியாக வராது. கரண்டி போட்டு நம்ம பால் அடி பிடிக்காத மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுப்போம். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இது ஃபுல்லாக கொதிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா சூடாயிடுச்சு. கொதி வர சமயத்தில் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கிறேன். பாசுந்தி செய்யறதுக்கு அடி கனமான ஒரு நான்ஸ்டிக் பேனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பால் அடி பிடிக்காமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க பால் கொதிக்கணும். ஒவ்வொரு வாட்டி இந்தமாரி பால் பொங்கி வரும்போது அதோட ஏடை பேனோட சைடில் இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே வர போகிறோம். பால் பாதி அளவு ஆகிற வரைக்கும் இதை நம்ம செய்யணும். அதே சமயம் பால் அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி கரண்டியால் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் ஆயிடுச்சு. பால் நல்லா பாதி அளவாக குறைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் சைடில் கலெக்ட் ஆகிருக்குன்னு. இந்த சமயத்தில் நான் நட்ஸ் எல்லாம் எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி 3த்துலேயும் 5 எடுத்து உடச்சி இதில் போட்டிருக்கேன். சர்க்கரை 50 கிராம் சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் அளவு சொல்லணுன்னா ஒரு 8லேருந்து 10 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இந்தமாரி சேர்த்து வச்சுருக்கிற பாலோட ஏடெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் ஸ்க்ராப் பண்ணி பாலோட ஒன்றா கலந்துக்கிறேன். அவ்வளோதாங்க, பாசுந்தி ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ரிச்சாக க்ரீமியாக இருக்குதுன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்மணி குக்கிங்.